காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட். தாரகை கத்பட்டா யார் அவங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கெல்லாம் அவங்க யாருக்கும் தெரியாதவங்க கிடையாது. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருந்த விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து விலகி பாஜகவில் இணைகிறாங்க. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுது. அங்க காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுபவர் தான் தாரகை கத்பட் அப்படின்னு சொல்லி டிக் அடிக்கும் போதே அவர் பலருக்கும் பரிச்சயமானவராக பார்க்கப்படுகிறார். இப்பதான் திமுக காங்கிரஸ் இடையே எந்த விதமான பிணக்குமே கிடையாது, அண்ணன் தம்பியா பழகுறாங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் ட்வீட் ஒன்று போட, அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாம எப்போ இதே மாதிரி சைக்கிள்ல சென்னையில போகணும்னு சொல்லி கேள்வி கேட்க ரொம்ப பிணைப்போட இருக்காங்க, அவராக பேசுவதெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி கருத்து முன்வைக்கப்பட்டது. ஆனால் தாரகை கத்பட் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து திமுக அரசை விமர்சிக்கக்கூடிய வகையிலும் திமுகவில் குறிப்பா கனிம வள கொள்ளையை விமர்சிக்கக்கூடிய அளவிலும் இருந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த கருத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? 2 நாளைக்கு முன்னாடி ஏவா வேலு அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் போகும்போது அவர் செல்வதற்காக பேட்ச் ஒர்க் பண்ணாங்க, அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி களத்துக்கே போய் சண்டையிட்டு அந்த வேலையும் தடுத்து நிறுத்தி இருக்கார். ஏன் தாரகை கத்பட் இந்த மாதிரி பண்றாரு? உண்மையிலேயே காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் என்ன ஏதேனும் இருக்கிறதா அப்படின்ற மாதிரியான கேள்வியை சந்தேக பார்வையோட பார்க்கக்கூடிய சூழல் அவருடைய கருத்து ஏற்படுத்தி இருக்கு. என்ன சொன்னார் விவரங்களை பார்க்கலாம். தாரகை கத்பட் சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அதில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக போயிருச்சு, மிக அதிகமான வளங்களை வெட்டி எடுத்து கடத்துறாங்க, குவாரி முதலாளிகள் அப்படின்றவங்க ஒரு குவாரி மாஃபியாக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா, அந்த குவாரி முதலாளிகளிடமும் குவாரி மாஃபியாக்கள்கிட்டையும் மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அதில் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லி இருப்பது யாரை சொல்கிறார்கள் அப்படின்னா, ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் இது வேறு யாராவது செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல வராங்களா, இல்ல ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான கருத்தை. ஏன்னா அவர் எந்த இடத்துலையுமே குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி எந்த கருத்தையுமே அவங்க பதிவிடல. இதனால மார்த்தாண்டம் செல்லக்கூடிய அந்த சாலை அப்படிங்கிறது பயங்கரமான மோசமாக இருக்கு. லாரி டிரைவர்கள் முந்தி செல்றதுலையும் அப்பப்போ ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த வழியா போகக்கூடிய பொதுமக்கள் 2 பேர் அங்க இறந்திருக்காங்க. இந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து இது மாதிரியான கனிம வள கொள்ளை நடக்குமாயின் இந்த கனிம வளத்தை எடுத்துட்டு போற அந்த லாரியை நான் சிறைபிடிப்பேன், எங்களுடைய காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை வைத்து நான் சிறைபிடிப்பேன் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. சமீபத்தில் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு, வெளிநாட்டில் சைக்கிள் ஓட்டுற மாதிரி போட்டிருந்தாரு. அதை வந்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் போட்டு இதே மாதிரி நாம எப்போ சென்னையில் போறோம்னு சொல்லி போட்டு 2 பேரும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் நட்பை பத்தி எல்லோரும் சிலாகித்து பேசினாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது இல்லாம காங்கிரஸ் அதிமுக அப்படின்னா காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அப்படின்ற மாதிரிலாம் வரணும். பல செய்திகள் யூடியூப்ல பல பேர் பல விதமா பேசிட்டு வந்தாங்க. இது எல்லாத்துக்கும் தவிடுபொடி ஆக்குற மாதிரி எந்த அளவுக்கு தலைமை ஒற்றுமையா இருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க என்ன சும்மா ஆளுக்கு என்னமோ அவங்க ஆசையை கிளப்பி விடுறீங்க, இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா இவங்க தெரிவிச்சிருக்கிற இந்த கருத்து அப்படிங்கிறது பேசுபொருளாகி இருக்கு. இதே தாரகை கத்பட் மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. மார்த்தாண்டம் சாலை ஏற்கனவே பேசியிருந்தோம் இல்லையா, அந்த சாலையில பேட்ச் ஒர்க் நடக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கன்னியாகுமரியில பணிகளை பார்வையிடுவதற்காக போறார், திட்ட பணிகளை பார்வையிடுவதற்காக போறாரு. அந்த செய்தி கேட்டு அவர் வரக்கூடிய சாலை அப்படிங்கிறத செட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துக்கு இவங்க நேரடியா போயிடுறாங்க. போலீஸ் கூட யாருமே கூட்டிட்டு போகல, இவங்களே நேரடியாக போறாங்க. அங்கே செய்யக்கூடிய அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டர்ஸ்ல அந்த ஒர்க்கர்ஸோ, ஏன்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் தான் செஞ்சுட்டு இருக்கு, அவங்க வந்து போய் கேட்டு சத்தம் போடுறாங்க. அங்கே வந்து பேசுறாங்க, இந்த சாலை எவ்வளோ நாளாக இப்படி இந்த மாதிரி குண்டு குழிமா கிடக்குது, 2 பேர் இறந்து போயிருக்காங்க, அப்போ எல்லாம் நீங்க பண்ணல, மினிஸ்டர் வராதுங்கிறதுக்காக நீங்க அதுவும் டெம்பரவரியா நீங்க இது பண்றீங்க, இதெல்லாம் பண்ணா சரி வராது, ஃபுல்லா ரோடே போடுறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும், அவர் இந்த ரோட்டை பார்க்கணும், இது எந்த நிலைமையில் இருக்கு, மக்கள் இப்படிப்பட்ட ரோட்டை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும்னு சொல்லி அங்கேயே அவங்க சத்தம் போடுறாங்க. கடைசியில் அங்கே வேலை அந்த பேட்ச் ஒர்க்கை பண்ணாம அந்த இடத்தை அப்படியே விட்டுட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போற அளவுக்கு இவங்க பிரஷர் கொடுக்குறாங்க. இத்தனைக்கும் போலீஸோ யாருமே அவங்க இல்ல, இவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஆனா பிரஸ் எப்படி போனாங்க, இவங்க ஏற்கனவே பிரஸுக்கு தகவல் கொடுத்தாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அவங்க இடத்துல போய் பிரச்சனை பண்ணோன்னா அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடாரு. இந்த தகவல் கன்னியாகுமரியில் ஏவா வேலு, மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வந்தபோது அவர்கள் சில கருத்துக்களை சொல்லிட்டு இந்த சாலையும் சீரமைக்கப்படும் சொல்லி சொல்றாங்க. ஆனால் அவர் அந்த சாலை வழியாக வரல என்ற மாதிரி சொல்லப்படுது. 2வது அதன் பிறகுமே கூட அந்த டேமேஜ் ஆன சாலையை எந்த
எந்த விதமான வேலைகளுக்கும் செய்யல அப்படின்ற மாதிரியான கருத்து முன்வைக்கப்படுது. போல்டா இந்த அளவுக்கு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ இந்த அளவுக்கு பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி சரி இவங்களுடைய பின்புலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏற்கனவே அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுபவர் யார் அப்படின்றத ரேஸ்ல 4 பேர் இருந்தாங்க. ஆனால் இவருடைய பேர் தான் இந்த தாரகை கத்பத்துடைய பேர் தான் டிக் அடிக்கப்பட்டது. அதற்கு சில காரணங்கள் சொல்லப்படுது. விளவங்கோடு இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வேட்பாளர் அறிவிப்பு அப்படின்றது வந்தபோது அதிமுக, நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாருமே வந்துட்டு பெண் வேட்பாளர்கள் நிறுத்தினதாகவும், ரெண்டாவது அவங்கள மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறதுனால கண்டிப்பா காங்கிரஸ்ல பெண்ணாகவும் மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இருப்பது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருக்கிற நபர்கள் இவங்க எல்லா அந்த விதிமுறைகளும் இவங்களுக்கு பொருந்ததுனால இவர் டிக் அடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டு கூடுதல் விஷயமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா காமராஜர் காலத்தில் அவருடைய அமைச்சரவையில் இருந்த அமைச்சராக இருந்த லூர்தம்மாள் சைமன் அப்படிங்கிறவங்களுடைய கொள்ளு பேத்தி தான் தாமரை கத்பட் அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டது. இதனாலேயே உங்களுக்கு நிச்சயமா கொடுத்து அதனோடு சொல்லி கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய லூர்தம்மாள் சைமனுடைய பேரனவர்கள் இவங்க அந்த கொள்ளு பேத்தியே கிடையாது அப்படின்ற ஒரு மறுப்பையும் தெரிவிக்கிறார். ஒரு அரசியல்ல வந்து மிகவும் கோலோச்சுறாங்க இல்ல அடுத்த நிலைக்கு போறாங்க அப்படின்னா அதற்கு நேர்மையான முறையில் போகணும். அவங்க விளவங்கோடு தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டதுக்காக ஆட்சேபனையோ இல்ல ஒரு மீனவ பெண் இந்த இடத்துக்கு வருவதற்கான ஆட்சேபனையோ நான் சொல்லல, நிச்சயமா வரவேற்கிறேன். ஆனால் ஒரு லூர்தம்மாளுடைய கொள்ளு பேத்தி அப்படின்னு சொல்லிக்கிறத நான் ஏற்க மாட்டேன். அவங்க கிடையாது அப்படின்ற ஒரு சர்ச்சையான பேச்சும் வைக்கப்படுது. ஆனால் அதையும் மீறி இவர் டிக் அடிக்கப்பட்டு இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். எப்படி இவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இருக்கும்போது கூட ஒரே ஒருவர் ஒரு கனிம வள கொள்ளையை பத்தி சொல்றார் அப்படின்னா இவர் உண்மையிலே வெளிப்படையாக திமுகவை பத்தி சொல்கிறாரா அப்படின்ற கேள்வி எழுது. ஆனால் அவர் எந்த இடத்துலையுமே அதை தெளிவுபடுத்தி பேசல. ஆனால் உண்மையிலேயே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மாதிரி கனிம வள கொள்ளை வருது அப்படின்னு சொல்லி பல பேர் பல அரசியல்வாதிகள் முன்னரே பேசியிருக்காங்க. இவங்களும் சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு கனிம வள கொள்ளை ஏற்பட்டு இருக்கிறதா, அங்கு கேரளாவுக்கு கடத்தப்பட்டு கொண்டு 1000 லாரிகள் சொல்றாங்க. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அதுவும் விளவங்கோடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களே சொல்றாங்க அப்படின்னா இது திமுகவுக்கு ஏதேனும் ஒரு நெருடலை ஏற்படுத்துமா இல்ல ஒரு கீழ்மட்ட அளவிலான பிரச்சனையாகத்தான் பார்க்கப்பட்டு மேல்மட்ட அளவில் இது கொண்டு போய் செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று கருதப்படுமா அப்படின்னு பல்வேறு வகையான எண்ணங்கள் அவங்களுக்கு தோன்றதை பேசிக்கிட்டு இருக்காங்க. கூவம் ஆற்றை சுத்தப்படுத்துதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் மாண்புமிகு சென்னை மேயர் பிரியா அவங்கள்ட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. வெள்ளை அறிக்கை கொடுங்க கேட்டிருந்தாங்க. எவ்வளவு பணம் செலவழிக்கப்பட்டது, என்ன விஷயங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தாங்க. காங்கிரஸை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக கிட்ட மேயர்கிட்ட இப்படி கேட்டிருக்காருன்னு சொல்லி அதுவும் கிராஷ் ஆச்சு. கார்த்தி சிதம்பரத்தினுடைய வெற்றிக்காக திமுகவினர் எந்த அளவுக்கு பாடுபட்டு இருப்பாங்க, வெற்றி நன்றி மறந்து இவரெல்லாம் பேசுறாருன்னு சொல்லி பயங்கரமான சலசலப்பு ஏற்பட்டது. அதை முடித்து வைத்ததுதான் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ட்வீட். மீண்டும் தாரகை கட்பட்டினுடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது காங்கிரஸ் திமுகவிடையே உண்மையிலேயே இந்த மாதிரியான உரசல்கள் இருக்கிறதா அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைத்திருக்கிறது. இந்த காணொளி பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. நன்றி.